Hi friends, welcome to our channel Biology NEET. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம NEET 2025 ஓகே இது வந்து நமக்கு வந்து சண்டே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் உள்ள அந்த பேப்பர் as a whole நம்ம டோட்டலாக நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட்டான பேப்பர். இது நாள் வரைக்கும் நடந்த நீட் எக்ஸாம்லேயே உள்ளதுலேயே டிஃபிகல்ட்டின்னு நம்ம NEET 2025 சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் NEET 2024 நமக்கு நல்லாவே தெரியும் டோட்டலாக மிஸ் அப் ஆயிருந்துச்சு. ஸோ அதோட நம்பிக்கை அந்த ரியாலிட்டி அவங்க என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக டாக்டர் NEET 2025 டஃப்பாக இருக்கும்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃபஸ்ட்டாக இருக்கும்னுட்டு நம்மளும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் லெவலையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு பேப்பர் இப்படி இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கட் ஆஃப்ல எவ்வளோ வந்து அது வந்து மார்க்கை ரெடியூஸ் பண்ணிருக்கோம், கட் ஆஃப் எவ்வளவு குறைஞ்சிருக்கும், இப்படி பண்ண டோட்டல் நம்ம டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ஒரு சின்ன வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து நீட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அஸ் பயாலஜி நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா 720 மார்க்ஸ் இதில் நல்லாவே தெரியும். இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது நம்மளுக்கு பயாலஜியாக தான் இருக்கும். சரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இந்த நீட்ல சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. பிசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டஃப் கூட கிடையாது, டஃபஸ்ட்னே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன்னா வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு லெவல்லையும் எனக்கு தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் இப்போ நிறைய அகாடமில எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளாக அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா, இந்த ட்ரிக்ஸை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர், 1 மினிட்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த டைம்ல இந்த ட்ரிக்ஸை நம்மளால அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னா அதை திங்க் பண்றதுக்கே நம்மளுக்கு என்னது பிசிக்ஸ்ல ரொம்ப டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டு. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் அட்டென்ட் பண்ணாங்களோ ரியலி அவங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்கெல்லாம் டைம் வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு ஆயிட்டாங்க. சரியா, இப்போ பாருங்க இது லெங்தியஸ்ட் அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம அந்த திங்க் பண்ணி ஒரு கொஸ்டினை ட்ரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் டியூரேஷன் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. தென் நம்மளால சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம்ல நம்ம எக்ஸாம் டைம்ல, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு ஒரு காமனா சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் இதுல ஈஸியான டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் இது நமக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஈஸி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா எழுதலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியம் லெவல் ஒரு 19 கொஸ்டின் இது வந்து எல்லாராலையும் நம்ம செய்ய முடியாது, கொஞ்சம் டீப்பா படிச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்குதான் 19 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் போடலாம். ஓகேயா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஓ 4ஓ 5ஓ இட்ஸ் ஓகே. பட் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது வெரி வெரி டஃபஸ்ட் ஹார்ட் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் கொஸ்டின்ல அந்த லெவலை கூட்டுனதுனால கண்டிப்பா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து நல்லா அடி வாங்கும். சரியா, ஸோ பிசிக்ஸோட கண்டிஷன் நம்மளுக்கு இதுதான். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஈஸியா டஃபஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஆவரேஜ்ல இருந்து மாடரேட்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அட்டென்ட் பண்ணலாம். பட் அதை நினைச்ச அளவு நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கொஸ்டினை ரீட் பண்ணி நம்ம வந்து டைரக்டா அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டினை நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லெங்தியா இருக்குது. அது அட் த சேம் டைம் லெங்தியா இருக்கிறதுனால அந்த டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஜெனரலான ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு என்னது கெமிஸ்ட்ரியில இருந்து கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி நியர்லி பிசிக்ஸ் கிட்ட தான் வருது. 11 கொஸ்டின் வந்து நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம் அட்டென்ட் பண்ணலாம். தென் மீடியம் பாத்தீங்கன்னா இதுவும் என்னது நம்மளுக்கு 19 கொஸ்டின்ஸ் வந்து என்னது மீடியமா இருக்கு. ஹார்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவும் என்னது கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்னதா இருக்கு பிசிக்ஸே மாதிரி நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட என்னது ஹார்ட் கொஸ்டினா நம்மளுக்கு வந்து என்னதா இருக்கு. ஜஸ்ட் நம்ம ரொம்ப படிச்சு திரும்ப அதை அந்த ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும் இந்த 15 கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். அந்த கண்டிஷன்ல நம்ம ஹார்ட்ல 15 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, தென் பாட்னி அண்ட் சுவாலஜி நார்மலா இது நாள் வரைக்கும் பாட்னில ஒரு 45, சுவாலஜில 45 90 கொஸ்டின்ஸ். ஓகே,
இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் பாட்னியில கொஸ்டினை கூட்டிட்டு சுவாலஜில கொஸ்டினை கம்மி பண்ணியிருக்காங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா பாட்னியில இப்ப பாத்தீங்கன்னா ஈஸி வந்து நம்மளுக்கு என்னது 20 கொஸ்டின் டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, தென் மீடியத்தை பாத்தீங்கன்னா 16 கொஸ்டின் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் திங்க் பண்ணா நம்ம எழுதுறது மாதிரி. ஹார்ட் கொஸ்டின் எவ்வளவு இருக்குன்னா 14 கொஸ்டின். ஓகேயா? இது எப்படி இருக்குதுன்னா அதாவது கார்னர் டு கார்னர், அதாவது ஒரு என்சிஆர்டி எல்லாமே என்சிஆர்டி புக்ல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், ஒரு முக்குல சந்து பொந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் பக்காவா படிச்சு வச்சவங்களுக்கு இந்த 14 கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன செய்யலாம், போட்டு வைக்கலாம். ஸோ இது நம்ம ரொம்ப ஈஸியா பயாலஜி அப்படின்னு சொல்லி போனோம்னா ஈஸியில இருந்து என்னது ஒரு மாடரேட் லெவல்னு சொல்லிருக்காங்க. பட் யாருமே ரொம்ப ஈஸின்னு அதை சொல்லலாம். ஏன்னா அந்த கொஸ்டினோட அந்த கொஸ்டின் பேட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூமிங். ஏற்கனவே பயாலஜில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஸ்டினை அஸ் எ ஹோல் நீட் எக்ஸாமோட அந்த டஃப்னஸை போட்டணும்னா பயாலஜில அந்த கொஸ்டினோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது பசங்க இதுலயே ரீடிங்ல என்ன பண்ணாங்க, நிறைய டைம் என்னதாவது மிஸ் ஆகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா அஃபெக்ட் ஆகும். சரியா? பாருங்க, இதற்கான டைம் கன்சியூமிங் சொல்றதுக்கு ரீசனே என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் லெங்தி கொஸ்டின், ஏர்லி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கிட்ட நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இருக்கு. அப்போ அந்த 30 கொஸ்டின் அவங்க ரீட் பண்ணி அதை ப்ராப்பரா திங்க் பண்ணினா தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஈஸியும் சொல்ல முடியாது, ஜஸ்ட் மாடரேட்னு தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சுவாலஜியே பார்த்தீங்கன்னா, சுவாலஜியில் நம்மளுக்கு ஈஸி கொஸ்டின் எவ்வளோன்னா 90, மீடியம்னு கேட்டாங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்மளால என்ன பண்ணலாம், ஆவரேஜா படிச்சிருந்தா நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். தென் ஹார்ட் கொஸ்டின் என்னன்னா 6 கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜி ஈஸியாக 360 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, என்னன்னா நம்ம லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிச்சுக்கிட்டாலே நம்ம எடுக்கலாம். பட் இந்த டைம் இந்த 360 மார்க்ஸ் எல்லாத்தாலையும் ஈஸியாக எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவே என்னதான் டவுட் தான். எனக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20 கொஸ்டின் நம்மளுக்கு என்னதாயிட்டு ஹார்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அதோட ஹார்ட் லெவல் என்னதான் இருக்கு, ரொம்ப கூடிதான் இருக்குது. இது எல்லாமே நல்லா படிச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணனா மட்டும்தான் இவ்வளவு கொஸ்டின் போட்டு நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குவாலிஃபையா இருக்கலாம். ஸோ இந்த தடவை நம்ம எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் நம்மளுக்கு மார்க் கம்மியாயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, மார்க் கம்மியாக தான் செய்யும். பட் அதுக்கு தக்கன கட் ஆஃப் கண்டிப்பா என்னதாகும், குறையும். அதனால நீங்க பயப்படவே செய்யாதீங்க. 2024 நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு என்னதான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து 50 மார்க்ஸ், அதாவது நான் குறைஞ்சது சொல்றேன். ஓகேயா? 50 மார்க்ஸ் ஷுவரா என்ன பண்ணலாம், கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுதான் செய்யும். இப்போ நம்ம அது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது நீங்க பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்டேஷன் தான், இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஓசி கேட்டகரி அதை பாத்தீங்கன்னா 590+ இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 651க்கு மேலே என்னதாயிட்டு போயிடுச்சு. ஓகேயா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 560+ எடுத்தாலே நம்மளுக்கு என்னது சேஃப் சோன் தான். ஓகே, தென் பிசிஎம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் பிளஸ் ஆர் மைனஸ் இல்லைன்னா ஒரு 10 மார்க் அவ்வளோ தான். 560+ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு சேஃபஸ்ட். தென் எம்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 540+ இருந்ததுன்னா ஓகே. தென் எஸ்சி 430+, SCA 400+ இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ST 360+ இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்னது சான்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த டஃப்னஸ் நெக்ஸ்ட் டைம் கம்மி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் மேபி இதை விட என்ன பண்ணலாம், கம்மியா இருக்கலாம். பட் உங்களோட அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, விடவே செய்யாதீங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம், நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கலாம். நீங்களும் என்னது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டாக்டர் ஆகலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasil. Thank you.